ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சுரக்காய் சாம்பார். இந்த சுரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுரக்காய் சாம்பார் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சுரக்காய் சாம்பாரை சாப்பிட்டா நம்ம உடம்புல உப்பு அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்க இது உதவும். இது ஒரு மெடிசினல் வேல்யூவான ஒரு ஃபுட்டு. நீங்களும் இந்த சுரக்காய் சாம்பாரை உங்கள் வீட்டில் உப்பு அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த உப்பு அளவு கம்மியாகும். அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த சாம்பார் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு, 2 பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம், 10 பல் பூண்டு போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்ச சுரக்காயை போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நாம் நல்லா ஒரு 5 விசில் விட போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வாசம் கொடுக்கும். நல்லா பருப்பு கூட சேர்ந்து இந்த காய்கறி எல்லாம் வேகணும். ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். மூடி போட்டு 5 விசில் விடலாம். 5 விசில் முடிஞ்சிருச்சு. நாம் இப்போ இந்த குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம் காய்கறி எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. சுரக்காயில் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது அர்த்தம் இல்லை. இந்த சுரக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற உப்பை அது கம்மி பண்ணும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கலாம். ஃபுல்லாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக மசித்தா போதும். நம்ம வடிகட்டி வச்ச அந்த சாம்பார் தண்ணியை காய்கறிகள் கூடவே விட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் 100 கிராம் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம், 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் தாளித்து சாம்பாரில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான புடலங்காய் சாம்பார் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நாம் இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.